கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஜெனிசிஸ் 18:14. இஸ் எனிதிங் too hard for the Lord? அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெபத்திலே கேட்கும் காரியம் என்ன? அது நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தரால் சகலமும் செய்ய முடியும். செங்கடலை பிளந்த கர்த்தர் நம்மோடு உண்டு. யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்த கர்த்தர் நம்மோடு உண்டு. சாராளை நினைத்தருளின தேவன், அன்னாளை நினைத்தருளின தேவன், ராக்கேலை நினைத்தருளின தேவன், குழந்தையை பெறச் செய்த தேவன் இன்றும் நம்மோடு உண்டு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கச் செய்த கர்த்தர் நம்மோடு உண்டு அல்லவா? இறந்தவர்களை உயிர் பெறச் செய்தது அவருடைய வல்லமை அல்லவா? சூரியனையும் சந்திரனையும் தரித்து இருக்கச் செய்த தேவன் நம்மோடு உண்டு. உலகம் நடக்க முடியாது, நடத்தக்கூடாது என்று அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் நம் கர்த்தர் பெரியவர், வல்லமை உள்ளவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபத்திலே விசுவாசத்தோடு கேட்போம். நாம் கேட்கும் அனைத்து காரியங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய சரீரத்திலே வியாதிப்பட்டு இருக்கிற, பலவீனப்பட்டு இருக்கிற மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தாரும். பரிகாரியாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் உயிர் வாழ்ந்த அந்த நாட்களிலே எத்தனை வியாதிகளை சுகமாக்கினீர் ஆண்டவரே. இன்றும் உடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருவதாக. தேவனாகிய கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று இன்று கண்டோமே தகப்பனே. பூரண சுகத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ளுங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பரிசுத்த ரத்தம் பிள்ளைகளுடைய உடம்பிலே பாய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சரீரத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நீடித்த நல்ல ஆயுளையும் தருவீராக. உங்களுடைய நாம மகிமைப்பட பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.